நைட்டு சீக்கிரம் தூங்கு, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோ. நாளைக்கு டைமுக்கு போ, எக்ஸாம் நல்லா எழுது, ஓகேவா? தைரியமா இரு மகா. பயமா இருக்கு விக்கி. படிக்க சொன்னால் மொபைல் நோண்ட வேண்டியது, என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை. எனிவே, டூ யுவர் பெஸ்ட். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மேடம், ஐடி கார்டையும் ஐடி ப்ரூஃபையும் மறக்காமல் எடுத்துக்குங்க. எங்களுக்கு தெரியும், நீங்கள் கிளம்புங்க. அப்புறம் மறந்துட்டு போனால் நான் தான் எடுத்துகிட்டு வரணும். தேவையில்லை. The number you are trying to call is currently not reachable. Please try again later. விக்கி, டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பட் ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த டைட்டில் கீழே உள்ள கண்டென்ட் சேஞ்ச் பண்ணணும். ஸ்பான்சர் லோகோ ஒன்று ஆட் பண்ணணும். The number you are trying to call is currently not reachable. Please try again later. The number you are trying to call is currently not reachable. Please try again later. ஏன் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுருக்க? சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிருக்கும். நான் ஃபோன் பார்க்கவே இல்லை. டீ சாப்பிட்றியா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? எலி மருந்து வேணும். இல்லை, புரியலை. உனக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சு. சிரிக்கிற, ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டியா? எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க, கொஸ்டின் ஈஸியானு? முடிஞ்சதை பற்றி பேசி இப்போ என்ன ஆக போகுது? பாஸ் ஆனால் சந்தோஷம், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக விடு மகா. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் விக்கி, வருஷம்தான் வேஸ்ட்டாக போகுது. சில், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணாத. வா, செல்ஃபி எடுத்தவங்க அப்பனுக்கு அனுப்போம். மச்சி, மொத்தம் விழுந்துருப்பேன்டா. துபாய் தர்பார் நம்ம டீலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா. டிசைன் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவே, நம்ம பறக்க போறோம் மச்சான். பறந்துருவேன் மச்சான், இனிமே நீ பறந்துருவ. மகா, இப்போ வந்திருக்க இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நாங்கள் நல்லா பண்ணிட்டோம்னு வச்சுக்கவேன், எங்களுக்கு பெரிய ஆஃபர் கிடைக்க போகுது. பெரிய ஆஃபர்னா பெரிய ஆஃபர். விக்கி, ஐ லவ் யூ. லவ் யூ விக்கி. லவ் யூ. இது கண்டிப்பாக ஹாப்பி என்டிங்காக இருக்காது. இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். தெரியும் விக்கி, நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஃபைட் பண்ணணும். நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். லவ் யூ. பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே.
மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே விழி வெளியே விழி வெளியே நான் என்னை கண்டேனே மழைக்கிளியே மழைக்கிளியே நான் உன்னை கண்டேனே விழி வெளியே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து லவரா மாறினதுக்கு அப்புறம் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் தெரில. சரி. ஆனால் ஆனா முன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. கவலைப்படாத, இனிமே உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவேன். அடராமா இவன் பாடி இந்த ஏய், பெண்ணை ஆமா. அறியாதா ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன் இல்லை என்றால் இல்லை என்றால் உயிர் தூரப்பேன் உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன் பயமாக இருக்கா மகா? நீ பாஸ் ஆகுவேன்னு நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புகிறேன் உன்னை. கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் நெஞ்சில் தினம் வருதே அச்சம். பா என்ன மகா, சேஃபாக இருக்குல்ல? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல விக்கி. அப்பா என்ன சொன்னார்? அவர் பேசவே இல்லை. அவர் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க யாருமே பேசலை. இலவு வீடு மாதிரி இருக்கு. சரி விடு மகா, பார்த்துக்கலாம். ஃபீல் பண்ணாத. ம். மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தனு கர்த்தரு. ஏண்டா உங்களுக்குலாம் லவ் பண்ண வேற இடமே கிடைக்கலையா? மகா அப்பா மட்டும் பார்க்கலடா, ஊரே உங்களை தான் பார்த்துருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் டிசைன்ஸ்லாம் அப்ரூவல் ஆயிடுச்சு. உங்கள் டீம் துபாய் வர செலக்ட் ஆயிட்டீங்க. ஆஃபர் லெட்டர் டுமாரோ மெயில் பண்ணிடுவோம். இந்த வீக் பறக்க போறோம். நெக்ஸ்ட் வீக் கிளம்புற மாதிரி இருக்கும். அப்பா, அக்காவுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, பாஸ் ஆயிட்டா. ஆனால் கட் ஆஃப் வரல, கவர்மெண்ட்டில் படிக்க முடியாதுப்பா. அப்பா, நான் எதையும் ஜஸ்டிஃபை பண்ண வரல. என் மேலேயும் தப்பு இருக்கு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் மார்க்ஸ் குறைஞ்சதுக்கு வேறு எதுவும் காரணம் இல்லைப்பா. 45 டேஸ் கோச்சிங்கில் இவ்வளோதான்ப்பா எடுக்க முடிஞ்சுச்சு. ஆனால் ரிப்பீட்டட் போனால் கண்டிப்பாக கட் ஆஃப் வாங்கிடுவேன்ப்பா. இந்த மார்க்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிப்பீட்டட் போட்டுக்கலாம். நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். இனிமேல் என்னை கேவலப்படுத்துகிற மாதிரி எதையும் பண்ணிடாடா, மாற்றிக்க. வீட்டில் எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை.
ரிசல்ட்டை பற்றிலாம் கவலைப்படாத. அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம். அப்பாட்ட பேசினேன். ம். அவர் ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணல. ம். ரிப்பீட்டட் சேர்க்குற ஐடியாவில் இருக்காங்க. ம். பார்ப்போம். ஆனால் ஆனா? கேவலப்படுத்திடாத, மாற்றிக்கன்னு சொன்னார். மாற்றிக்க வேண்டியதானே? எதை மாற்றிக்கணும்? எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா விக்கி? நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. சாரி. இப்போ எதுக்கு சாரி சொல்கிற? என்னை கழட்டி விட பிளான் பண்ணுறியா? என்ன இதெல்லாம்? யாரை கேட்டு முடிவு பண்ண? மகா, நான் தான் சொன்னேன்ல மகா, நம்மளுக்கு பெரிய ஆஃபர் வரப்போகுது. அதுக்கு என்னை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் தனியா? ப்ளீஸ் விக்கி, கேன்சல் பண்ணு. இல்லை மகா, நான் போய் தான் ஆகணும். போனால் தான் கரெக்டாக இருக்கும். என்னை விட்டு போகாதடா. என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ப்ளீஸ் கேன்சல் பண்ணு. வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் வரும். மிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். ப்ளீஸ் விக்கி, போகாத விக்கி, போகாதடா. சொன்னா கேளு. உனக்காக இல்லை மகா, நமக்காக போய் தான் ஆகணும். போகாத. ப்ளீஸ் புரிஞ்சுக்க.